ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண உங்க ஃபேமிலியில இருந்து யாரையாவது கால் பண்ணுங்கம்பாங்க. இவங்க உங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நான் மீட்டிங்ல பிஸியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சரி, ஒருத்தர் தான் எனக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு வந்து கால் பண்ணலான்னு இருப்பாங்க. அவருமே வந்து நான் என்னால் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கில் இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பெயின் தாங்க முடியாதங்காட்டி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் அங்கதான் நிற்பாங்க. பரவாயில்ல, என்ன இக்னோர் பண்ணல அப்படிங்கிற நினைப்பாங்க. ஆனால் புதுசாக வந்திருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கு கையில் அடிபட்டிருக்கும். அதுக்காக இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. இவளுக்காக வந்து என்ன நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினைப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு 3 பேருமே. பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அந்த பெயினோட தான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எந்திரிப்பாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே எடுத்து சரி மொபைல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவங்க மொபைல் எடுத்து பார்ப்பாங்க. என்னன்னா வந்து இவங்க போஸ்ட் பண்ணனது, அவ அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது, இவங்க போஸ்ட் பண்ணது, அதெல்லாம் சின்ன ஒரு காயத்துக்கு போய் இவங்க பாஸ் 2 பேர் வந்து அசிஸ்டன்ட் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து 22nd பர்த்டே. அப்போ வந்து இவங்க வந்து பர்த்டே விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிட்டு இதுதான் வந்து இனிமேல் கம்பெனி, நாங்கள் 2 பேருமே வந்து உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறோம், இனிமேல் நீ தான் பாஸ், நாங்கள் உன்னை எந்த காரணத்தை கொண்டு எப்பவுமே விட்டு தர மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க. 10 வருஷத்துக்கு மேலே நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க நான் நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பையங்கிற ஒருத்தவருக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. உங்கள் ரூம் இல்லை, சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் எப்படின்னாங்காட்டி இல்லை அவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே சுற்றி இது வேலை செய்கிறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அவ அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஹீரோயினோட ரூமை கொடுத்துட்றாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா வந்து இவ அசிஸ்டன்ட்டுமே வந்து நாளா இது பண்ணல, உங்க இது வந்து அவரு தான் மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, நான் தான் இதுல வந்து ஷேர் ஹோல்டர், என்கிட்ட போய் என்ன பாஸ்ல பேசுறேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கெட்டவ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா ஹீரோயின் பிடிச்சி அவளை தள்ளி விட்டுருவாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்கல்ல, ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்காம இவளையா தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவளுக்கு ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. நாங்க தான் வந்து முடிவு பண்ணோம், ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், இனிமேல் எல்லாரும் ஒர்க் பண்ற இடத்துலயே போய் உட்காந்து ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எப்போ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்களை அந்த ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்தது, மறுபடியுமே வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எதுன்னு ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் வந்து இந்த ஆஃபீஸ் ஃபுல்லா வந்து நிறைய பேர் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா இவங்க வந்து யார் கூடயோ சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தானே. நான் யார் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணேன், நான் பிசினஸ் விஷயமா தான் பேச போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இதை வந்து இவங்க வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. இல்ல, நீ வெளியால் யார் கூடயோ சேர்ந்தா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதனால கம்பெனிக்கே அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவங்க அந்த அசிஸ்டன்ட்டை கூட்டிட்டு ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். நெக்ஸ்ட் தான் ஹீரோயின் போய் அந்த ஹீரோவை தான் மீட் பண்ண போயிருப்பாங்க. என்ன, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவா சொல்றீங்க, நீங்க இந்த ஊர்லயே பெரிய ஆளு, நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, என்ன எதுக்கு சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, என்னை பத்தி யாரு நினைச்சிட்டு என் கூட யாரு எனக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் கால் வரும். என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு 7 மணிக்கு ஏதோ வெல்கம் பார்ட்டி இருக்கு, வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோயின் கடுப்பாய் தான் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கூட ஒழுங்கா ஃபுல்லா படிச்சு பார்க்காம கூட சைன் போட்டுருவாங்க. எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஓகே தான், இனிமேல் வந்து பிஸ்னஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம கோர்ட்டுக்கு போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டியில தான் இருப்பாங்க. இவ வந்து அவ வரவே இல்லை, ஹீரோயின் வராததுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நீ எதுவும் இது பண்ணாதான் உனக்கு நான் ஒரு நல்ல மனசு, அவ வரவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா ஹீரோயினுமே அங்க வந்துருவாங்க. அப்ப இவ இந்த கெட்டவ என்ன பண்ணுவானா, உங்க சீட்ல நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பா. ஒன்னும் தேவையில்லை, இங்கதான் சீட் இருக்குல்ல, அவ வந்து உட்காரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவ ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொல்லிடுவான். ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கூட்டிட்டு போய் தான் வந்து இந்த அசிஸ்டன்ட் கொடுப்பா. அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு தான் நினைக்கிறேன், என்னை வந்து உங்களுக்கு பிடிக்காது தெரியும், ஆனாலுமே உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து ஏதோ தப்பா ஆயிடுச்சு, நாங்க வந்து மன்னிச்சிடு, இது வந்து ஒரு அப்பாலஜிஸ் பண்ற பார்ட்டியா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் குடிக்க மாட்டேன், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ஏற்கனவே யார் கூடயோ போயெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணனா இன்னைக்கு என்ன எங்க கூட எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க தப்பா பேசுவாங்க. ஹீரோயின் ஏன் வேணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டொமக்ல ப்ளீடிங் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ணா உயிரை
காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வேணான்னு இருப்பாங்க ஹீரோயின். ஆனாலுமே அதை புரிஞ்சுக்காம நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க, நான் இவங்க கூட இருக்கிறங்காட்டி தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ யார் இதுல எல்லாம் வச்சு பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அவர் ஃப்ரெண்டு என்னன்னா, போதும் நிறுத்து, உனக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது, இந்த ஒயினை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து ட்ரிங்க்ஸை வந்து ஊத்தி விட்டுருவாங்க. அப்புறம் ஹீரோயினுமே வந்து தாங்க முடியாம வந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்பதான் வந்து அவர் ஹேண்ட்பேக்லயே வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஸ்டமக் பெயின் ஆயிரும். அப்ப ஒருத்தர்கிட்ட மெடிசன் எடுப்பாங்க. அப்ப இந்த கெட்டவன் என்ன பண்ணுவானா, அப்படியே கையில விழுந்துட்டு எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா. அப்பதான் வந்து அவங்க தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஒன்னொருத்தனையும் கூப்பிட்டு பார்ப்பாங்க. அவனுமே வந்து ஹீரோயினை கண்டுக்காம போயிருப்பாங்க. அப்ப அந்த கெட்ட ஒரு மாதிரி தான் வந்து பார்த்திருப்பா. அப்ப ஹீரோயினால ஸ்டமக் பெயின் வேற தாங்க முடியாது, அவங்களுக்கு ரொம்ப ஸ்டமக் பெயின் ட்ரிங்க்ஸ் பண்ணங்காட்டி வந்துடும். அப்ப ஹீரோயினே தள்ளாடி முடியாம போய் தான் வந்து அவங்க மெடிசன் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு தான் வந்து அவங்க அப்படியே விளையாடி வந்து தான் வந்து சேர்ல உட்காருவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் 6 வருஷமா நீங்க இப்படி எல்லாம் இல்ல, ஆனா நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான் முக்கியம், வேலையை அப்புறமா பாத்துக்கலாம், உனக்கு ஏற்கனவே பேட் ஸ்டமக் இருக்கு, எங்களுக்கு தெரியும், இன்னும் நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து மாத்தி மாத்தி வந்து ஹீரோயின் கூட்டி விடுவாங்க. ஹீரோயினுமே வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளாளுக்கு கொடுக்குற சாப்பாடை தான் வந்து ஹீரோயின் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி 3 பேருமே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. இதை தான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் வந்து அவங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அதை யார்கிட்டயும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மீட்டிங்காகலாம் ஒன்றும் வரல, இதான் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர், இதை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இங்கே வந்து ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு, இங்கே வந்து ஹீரோயின் வருவாங்களான்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்ததுக்கான முக்கிய காரணமே வந்து ஹீரோயின்காக தான். கண்டிப்பாக வருவா, ஏன்னா இந்த குரூப்பை கண்டுபிடிச்சதே வந்து ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைம் ஆயிடுச்சு, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேற ஒருத்தி வேற வருவா. அப்பதான் வந்து ஹீரோயின் கால் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பாங்க. கால் வந்து போகாத, அவன் காலை வந்து பிளாக் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருமே கால் பண்ணி பார்ப்பாரு. அவர் நம்பரையுமே வந்து பிளாக் பண்ணியிருப்பா. என்ன இது 2 பேர் நம்பரையுமே வந்து பிளாக் பண்ணிட்டா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து 2 பேருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிருந்து ஒருத்தி வருவா, அவ எங்க இருக்கா போய் தேடி கண்டுபிடிப்பாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. யார் ரிசைன் பண்ணா, இன்னைக்கு வந்து இந்த குரூப்போட பப்ளிக் மீட்டிங் இருக்குன்னு தெரியாதா, இந்த டைம் எப்படி ரிசைன் பண்ணனான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு தான் வந்து 2 பேருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின்காக தான் வந்திருப்பாங்க. அவங்களே இந்த குரூப்ல இல்லாதங்காட்டி நம்ம மட்டும் எதுக்கு இருக்கணும், நம்ம ஷேர்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் இல்லாத கம்பெனில வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே ரொம்ப ஷாக்லேயே வந்து தள்ளாடி நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து என்ன பண்றதுன்னே தெரியாதுதான். அப்பதான் இந்த கெட்டவ சும்மா இல்லாம அவங்க வராததுக்கு காரணம் நான் தானே, அவங்க வரலன்னா பரவாயில்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு வேணா, ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. ஆனா ஹீரோயின் இருக்கவே மாட்டாங்க. அவங்க ரூம்லயுமே வந்து ஹீரோயின்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்பாங்க, அவ ஆஃபீஸ்ல ஏன் ஒரு திங்ஸும் இல்லைம்பாங்க. நீங்க தானே அவங்க ரூமை மாத்துங்கன்னு சொன்னீங்க, அதனால அவங்க திங்ஸ் எதுவுமே அங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. அன்னைக்கு இவங்க பேசிட்டு உன் ரூம் இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்கல்ல, அதான் அப்பதான் வந்து இந்த அசிஸ்டன்ட் வந்து அவங்க அதனாலதான் வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருந்தாங்க, நான் போய் பர்சனலா சாரி கேட்கறேன்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவளுக்கு கோவத்துல தான் இருக்கா, அவள் கண்டிப்பா விட்டுட்டுலாம் போக மாட்டா, கண்டிப்பா வருவா, இந்த குரூப் எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவங்களுக்கு வந்து இங்க ஒரு மாதிரி கடுப்பு தான் ஆகும். இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து வந்து கோர்ட்டுக்கு போய் வந்து வெட்டிங் சர்டிபிகேட் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்த 5 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்பாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்காக நான் 5 வருஷம் வெயிட் பண்ணேன், என்ன சொன்னீங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, 2 பேருமே கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவெடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு வலிக்கும், என்னாச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்க. வான்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினை தூக்கிடுவாங்க, என்னை இறக்கி விடுங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு நிறைய மெடிசன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே வந்து இந்த மெடிசனை மட்டும் எப்பவுமே எடுத்துக்க மறக்காத, இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து அவங்க மொபைல் எடுத்து பார்ப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணது வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்ப இவங்களோட இதே என்னன்னா, இந்த ஆஃபீஸ்ல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணணும், பப்ளிக்கா வந்து நிறைய பேர் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து மீட்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து ஒரு எய்ம் வச்சிருப்பாங்க.
கம்பெனி வந்து அதர் கம்பெனி கூட வந்து எப்படியெல்லாம் வந்து போட்டி போடுது அதெல்லாம் பார்க்கணும்பாங்க. இந்த கம்பெனிக்கு குரூப்புக்கு பேரே வந்து ஹீரோயின் பேர் தான் வச்சிருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி இன்னொரு நாள் பேசலாம், நான் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து இவருமே வந்து தான் ட்ராப் பண்ணுவாரு. ஹீரோயினுமே வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. சரி கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா உள்ள வரும்போது அவர் ஃப்ரெண்டு தான் வந்து யார் கூட போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன், நேற்று எவ்வளோ இம்பார்ட்டன்டான டே, அந்த டேக்கு வராம இன்னைக்கு எவ்வளோ கூட சேர்ந்து சுத்திட்டு வரையாம்பாங்க. ஹீரோயின் கோவம் வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு தைரியம் தான் இவனவே அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா, நீங்க வராதங்காட்டி இவங்க எல்லாமே ரொம்ப சஃபர் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், நீ வந்து இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. நான் தான் சொன்னேன்ல இவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி, போதும் நீ நிறுத்து, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற, இவ்வளோ பிடிவாதம் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா இவங்க எல்லாருமே நம்மளை இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். சும்மா நான் ஆர்கியூ பண்ணதுக்காகலாம் விரும்பல, இது எதுக்கு நீ இந்த இதை கொடுத்த, இது என்ன ரிசைனேஷன் லெட்டர்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து கிழிச்சு போட்டுருவாங்க. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்தேன், இதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த கம்பெனில லார்ஜ் ஷேர் ஹோல்டர் அப்படிம்பாங்க. உனக்கு வேணா 40% ஷேர் இருக்கலாம், ஆனா எங்க 2 பேருக்கு சேர்த்து 60% இருக்கு, உன்னை விட எங்களுக்கு தான் அதிகம் அப்படிம்பாங்க. ஆனாலுமே என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த கெட்ட ஒரு பக்கம் வந்து என்னாலதான் நீங்க ஹாப்பியா இருங்க, நான் வேணா உங்கள்கிட்ட முட்டி போட்டுக்கு மன்னிப்பு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே வந்து அந்த கெட்டவளை தடுத்து நிறுத்திடுவாங்க. சடனா ரிசைன் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, உனக்கு வந்து வேற எவனோ கூட வந்து கனெக்ஷன் இருக்கு, அதனால தானே ரிசைன் பண்றேன்பாங்க. ஹீரோயின்கோ வந்து மறுபடியும் அடிக்கலான்னு போவாங்க. சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு அடிச்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ எப்ப இப்படி எல்லாம் ஆனேன்னு எனக்கு தெரியல, நீ தான் ஸ்பான்சரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உனையால தான் கம்பெனிக்கு இதுபாங்க. அப்ப ஹீரோயின் அந்த 22nd பர்த்டே அன்னைக்கு இதான் நம்ம கம்பெனி, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்ப்பாங்க, இவங்க இப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க நான் நினைச்சே பார்க்கலையே, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் இதை விட்டு போறேன், அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. எங்க போயிட்டு இருக்கிற, நீ போயிட்டு சும்மா இவ்வளவு நாளா விளையாண்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறியா, எவனோ கூட ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பா பேசுவாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து ஹீரோ கரெக்டா வந்துருவாரு. இவர் என்னடா அது பை வந்துட்டாரே, இவரது ஊர்லயே பெரிய ஆளே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. இவளுக்காக தான் இவ கம்பெனி விட்டுட்டு போறாளா, நான் அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்பா, இவகிட்ட ஏன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, இவனாலதான் இந்த கம்பெனியே இவ்வளவு தூரம் வந்திருக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. இல்ல இதெல்லாம் தப்பு இவங்க மேலதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே இவனை நம்பிலாம் நீங்க ஏமாந்துடாதீங்க, இவனால தான் வந்து நாங்க நேற்று ஏமாந்துட்டேன், இவன் கூடயே சேர்ந்து தான் வந்து குடிச்சிட்டு இருந்தாம்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க நான் வந்து பிசினஸ்க்காக தான் குடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் தான் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் ஒரு மீட்டிங் போயிருக்கிறப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு ஸ்டொமக் சரியில்லை, நான் வந்து டீயே குடிச்சுக்கிறேன்பாங்க. ஆனாலுமே அங்கே இருக்கிறவங்க வந்து நீ குடிக்க மாட்டேங்கிற, உங்ககிட்ட உன் பிஸ்னஸ்ல சின்சியரிட்டி இல்லை அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்குமே வந்து வேற வழி இல்லை, அதனால தான் வந்து சரி நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற விதமா நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் வேற இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்ப்பாங்க. 6 வருஷமா என் கஷ்டத்தை கூட மறைச்சிட்டு உங்களுக்காக என் உடம்ப கூட பார்க்காம இது பண்ண, ஆனா நீங்க இதானவா பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சரி ட்ரிப்போன்னு விட்டுருவாங்க. ஆனாலுமே ஹீரோ தான் சொல்லுவாரு, இவ இருந்தது தான் வந்து உங்க கம்பெனிக்கே லக்கு, இவ போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மேல இந்த லக்குமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோயின் 2 பேருமே அங்க இருந்து போயிடுவாங்க. ஆனாலுமே இவனுங்க 2 பேருக்கு அப்படியே கோவமா தான் ஒரு என்ன தைரியம் இருக்கு, இவ வந்து அதை விட்டுட்டு போறா இந்த நிலைமையில, இப்பதான் நமக்கு குரூப் வேற பப்ளிக்கு வரப்போகுது அப்படிங்கிற சொல்லுவாங்க. பரவாயில்ல 40% ஷேர் வச்சுதான் இது பண்றா, அதை வச்சுட்டு வந்துருவா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் அங்க இருந்து ஒருத்த ஓடி வருவாங்க, புதுசா ஒரு ஷேர் ஹோல்டர் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஷேர் ஹோல்டரான்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க ஓடி போய் வந்து பாப்பாங்க. நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நீ எந்திரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இது வந்து அவளோட குரூப் தான், அவளோட ஷேர்ஸ் இருக்கிற இடத்துல நீ எதுக்கு வந்து உட்காந்து இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க 2 பேருக்குமே வந்து தெரியாதா இந்த கம்பெனில எனக்கு தான் வந்து லார்ஜ் ஷேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன தூக்கத்துல இருக்கிறியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து நம்ப மாட்டாங்க. நீ ஒழுங்கா ஆஃபீஸ் விட்டு வெளியே போவாங்க. அப்பதான் அவன் ஒரு ஃபைலை வந்து தூக்கி போடுவா, இந்த இது உங்களுக்கு தெரியவே தெரியாத இந்த ஃபைலை பாருங்க அப்படிம்பாங்க. ஒருத்தன் பார்த்துட்டு என்ன ஷேர் டிரான்ஸ்ஃபரா இதெல்லாம் பொய்யும்பா, ஆனா இன்னொருத்த பார்த்துட்டு தான் வந்து ஆமா அவ ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து வித்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கா அவ வித்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவ சொல்றது உண்மைதானவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ கம்பெனி விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இப்படி பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவளை வந்து அவங்க ஒன்றும் மதிக்க மாட்டாங்க. அவளுக்கு ஸ்டொமக் பிரச்சனை ஒரு நாள் தெரியுமா, அப்ப நீங்க 2 பேருமே வரல, அதனால தான் அவங்க ஷேரை வித்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்ற அப்படிங்கிறது எனக்கே தெரியுது, கூடவே இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியவே இல்லையா, அவங்க உங்களுக்காக தான் பல இடத்துக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணங்காட்டி அவங்க ஸ்டொமக்ல வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டுதான் இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப அப்படியே ஷாக்லயே இருப்பாங்க. இன்னுக்கு வர ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும், அந்த பிரச்சனையை ஏன்டா சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து அப்பனா அவளுக்கு இப்பவே கால் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு இருக்கும்போது ஹீரோயின் நீங்க வெட்டிங் ட்ரெஸ் வேற பார்த்துட்டு இருப்பாங்க.
இருப்பாங்களா, அதனால வந்து இந்த ஹீரோ தான் வந்து கால் அட்டன் பண்ணுவாரு. ஆனாலுமே அட்டன் பண்ணிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனாலுமே ஒரு ஹீரோ பேசுவார், நீ யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவகிட்ட போனை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனிமேல்லாம் ஒன்றும் அவகிட்ட பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவர் போனை வச்சிருவாரு. ஆனா ஹீரோயினுக்கு இது தெரியாது. ஹீரோயின் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் வந்து இருப்பாங்க. அப்பதான் இவருமே வந்து பக்கத்துல போவாரு. ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, எந்த ட்ரெஸ் போட்டாலும் என் ஒய்ஃபுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்ன இவங்க 3 பேர் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. அப்பதான் இன்னொருத்தர் சொல்லுவாரு, இங்க கூட இருக்கிறவரு, நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல, அவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப 3 பேருமே சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த இதுதான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆனா மாப்பிள்ள நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இப்ப யாரோ ஒரு மேன் தான் வந்து போன் அட்டன் பண்ணா, யாருன்னு தெரியல, ஆனா வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ பேசுனதையுமே வந்து இவன் நினைச்சு பாப்பா. அப்பனா வந்து அந்த பை தான் வந்து இவ கூட இருக்கிறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, பெரிய ஆள் கூட வேற ஹூக்கப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, பைக்கு 2 நாள்ல வந்து கல்யாணம் ஆக போகுது, இங்க பாரு நியூஸ் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நியூஸ் வந்திருக்கும், ஆனா ஹீரோயின் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு இவனுக்கு தெரியாது. அதை வச்சுட்டு இவங்க வந்து ரொம்ப சந்தோஷம். 2 நாள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவ எப்படி அவங்க கூட சுத்துவான், கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு வந்துருவான் அப்படிங்கிற மாதிரிதான் இவனுங்க நினைச்சிட்டு இருப்பானுங்க இங்க. வேணும்னே ஹீரோயின் வந்து சும்மா தான் வந்து அவன் பை கூட ஹீரோ கூட கனெக்ஷன்ல இருக்கிறா. ஆனா இவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி எப்படியாவது வந்து அந்த கல்யாண பத்திரிக்கை மட்டும் வர மாதிரி பாரு, ஏன்னா நம்மளுமே அந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாருமே வந்து இங்க முடிவு எடுத்திருப்பாங்க. போய் அவளை கண்டிப்பா நம்ம கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ ஹீரோயினை தான் காமிப்பாங்க. கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு, ஹீரோயின் வந்து ட்ரெஸ் மாத்தணும், அதனால வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருவாங்க. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பாப்பாரு, நான் உனக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பாரு. ஒரு நாள் ஹீரோ வந்து எங்கேயோ ஒரு மீட்டிங்காக வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கும். அப்ப ஹீரோயின் தான் வந்து பக்கத்துல வருவாங்க. வயிறு வலிக்குதா, நான் மெடிசன் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஒரு மெடிசன் வந்து கொடுப்பாங்க. அந்த மெடிசனை இது பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது, ஓகேவா, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வந்து அங்க மீட்டிங்க்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோவுமே ஹீரோயினால பாத்துக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உடம்பு பாத்துக்கங்க, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனாலுமே போகும்போது ஹீரோயின் சொல்லிட்டு போவாங்க, உங்களை பார்த்தா பிசினஸ் மேன் மாதிரி இருக்குது, ஆனா ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அங்க இருந்து போயிருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோக்கு இன்னமுமே வந்து பெயினா தான் இருக்கும். ஆனா ஹீரோயின் வந்து அந்த டேப்லெட்டை மட்டும் விட்டுட்டு போயிருப்பாங்க ஹீரோ கிட்ட இருந்து. அப்பதான் ஹீரோ தான் வந்து அந்த டேப்லெட் எடுத்து பாப்பாரு. அப்ப அவர் அசிஸ்டன்ட் வருவாரு, என்னாச்சு வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல இல்ல, நான் குடிச்ச ஆல்கஹால்ல தான் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் இப்படி ஆயிருச்சு. ஆனா இப்ப எனக்கு டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓகே தான், எனக்கு இந்த டேப்லெட் கொடுத்தாலும் அது யாருன்னு மட்டும் தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு அப்புறம் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவாரு. ஆனாலுமே ஹீரோயின் கிட்ட அவர் ஃப்ரெண்ட் இருக்காருல ஒருத்தர் வந்து, நமக்கு பிக் டீல் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குது, அதனால இனிமேல் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்ப போலான்னு இருக்கும்போது ஹீரோவை பார்ப்பாங்க. யார் உனக்கு தெரிஞ்சவரான்னு கேட்பாரு. இல்ல யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோ கொண்டு வந்த பொக்கேலாம் வந்து கீழே போட்டுருவாரு. போட்டதுக்கு அப்புறம் இதைத்தான் வந்து ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு, இதெல்லாம் தான் வந்து உன்னை என்கிட்ட வர வச்சிச்சு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீயே வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ட்ரெஸ் மாத்தலான்னு ஒருத்தன் போயிருப்பான்ல, ஆனாலுமே அவனுக்கு அதுக்குள்ள வேற ஸ்டொமக் பெயினா இருக்கும், நீங்களே போங்க நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது வந்து இவங்க 3 பேருமே இங்க வந்துருவாங்க. ஹீரோயின் வந்து, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்க 3 பேருக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம இங்க இருக்கும்போது நான் இங்க வரக்கூடாது, இன்னைக்கு பைக்கு வந்து வெட்டிங் தானே, இந்த பெல்ஜியத்திலே பெரிய ஆளு, அதனாலதான் எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஹீரோயின் கிட்ட. இன்னொருத்த வந்து, இங்க பாத்தியா நாங்க இந்த கல்யாணத்தோட இன்விடேஷன்லாம் இருக்கு, அதனால நாங்க இந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறோம், உனக்கு தெரியாதா, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, அவள் லவர்ன்னு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க 3 பேருமே இன்வைட்டே பண்ணல, அப்படி எப்படி இன்விடேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கும், எனிவே வந்துட்டீங்க, சரி இருந்துட்டு போங்கம்பாங்க. ஆனாலுமே அவங்க வந்து அதெல்லாம் இல்ல நீ வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் கையை பிடிச்சி வந்து கூப்பிடுவாங்க. ஹீரோயின் வந்து நாளா வர முடியாது, நான் தான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லணும்னா உங்க 2 பேருக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இல்ல என் ஷேர்ஸ்லாம் வித்துட்டு அவன் வந்து ஷேர் வந்து டேக் பண்ணிருப்பான்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாமா. நம்ம 3 பேர் சேர்ந்துதான் வந்து இந்த கம்பெனி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம 3 பேர் சேர்ந்து தானே பண்ணணும், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு தான் நினைச்சோம், ஆனா வந்து உங்களுக்காக எவ்வளவோ ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கு போய் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என் உடம்பையே கெடுத்துக்கிட்டேன், அப்ப கால் பண்ணி கூப்பிட்டனே, அப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போதும் நீங்க நடிச்சதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே கால் பண்ணி கூப்பிடுவாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல. ஹீரோயின் காலில் வந்து இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்காம வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப எங்க போயிட்டீங்க, இப்ப வந்துட்டீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் கேட்பாங்க. என்ன நான் எப்ப கால் பண்ணேன், எப்ப கூப்பிட்டேன்னு உங்களுக்கு 2 பேருக்கும் ஞாபகம் இல்லையாம்பாங்க. இல்ல அது என்ன நடந்துச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிம்பாங்க. அதுக்குள்ள இவ கேட்டவ சும்மா இல்லாம எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என் மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எல்லா தப்பும் உன் மேலதான், எனக்கு தெரியுமே, எல்லா பிளானும் நீ தானே பண்ணிருக்கிற, இப்ப வந்து சாரி கேட்கற மாதிரி இருந்தா உன் முட்டாள்தனத்துக்கு நானும் ஈடாகி ஒத்துக்கணுமா, நானும் ஒத்துக்க முடியாது அப்படிம்பாங்க. இங்க பாரு உனக்கு
ப்ளீடிங் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஏதோ ஒரு இதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். சும்மா இதுக்காக ப்ளேம் பண்ணிட்டு இருக்காத அப்படிம்பாங்க. இனிமேல் உங்க கூட இருந்ததெல்லாம் வேஸ்ட். நான் 6 வருஷமா உங்க 2 பேருக்கும் ஒரு யூஸ்லெஸ் டாகுக்கு ஃபீட் பண்ண மாரி நெனச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. என்ன எங்க 2 பேத்தையுமே வந்து டாகுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கிற. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. அவன் உன்னை ஏத்துக்கலாம் மாட்டான். அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம். உன்னெல்லாம் தூக்கி போட்டு போயிருவான் அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இங்க பாரு அது என்னவா இருக்கட்டும். அத பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க போய் உங்க கம்பெனிய மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப வந்து இவனுங்களுமே சிவா நம்ம கல்யாணத்துக்கு போலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அங்க நெறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின தான் வந்து கேட்பாங்க. அவ ரிசைன் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. என்ன அவ ரிசைன் பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவளுக்காக தான் உங்க கம்பெனி கூட வந்து நாங்க கார்ப்பரேட்ல இருந்தோம். அவளே இல்லைனால நாங்கலாம் உங்க கூட இனிமேல் இருக்கணுமான்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சு பார்க்கணுமே அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு மாரி பேசுறது வந்து இவங்களுக்கு வந்து ஐயோ என்னடா பண்றது நம்ம கம்பெனில அவ இல்லையேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அதெல்லாம் இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு கண்டிப்பா அவ வந்துருவா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவ ஷாரதா விட்டுட்டாலும் இந்த கெட்ட ஒரு பக்கம் வேற சொல்லுவா. அவன் மனுஷங்காட்டி அவளுமே வந்து கம்முன்னு இருப்பா. ஐயோ நம்ம இத்தனை நாளா போட்ட எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் வேற நினைச்சிட்டு இருப்பா. ஆனாலுமே அவன் வந்து அங்க வந்திருக்கவங்கள்ட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட் மீட்டிங் கண்டிப்பா வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ அவகிட்ட சொல்லியிருக்கிற அப்படி மாதிரி எந்த தைரியத்துல சொன்னேனங்காட்டி இல்ல இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவ பொண்ணு இல்ல வேற ஒருத்தி தான் பொண்ணு. இவ எப்படி இருந்தாலும் அசிங்கப்பட்டுருவா. அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனிக்கு தானே வந்துருவா. அந்த தைரியத்துல தான் நான் இவங்க கிட்ட வாக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வரலைன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வேற கேட்டுட்டு இருப்பா. ஆனாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுவா. அவங்க 2 பேரும் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய கல்யாணத்துல வந்து அவ அசிங்கம் தானே பட போறா. வா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கெட்டவ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து அவங்க 2 பேரும் வராங்க. மேரேஜ் கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் 2 பேரும் வரத பார்த்துட்டு தான் இவங்க 3 பேருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா ஹீரோயின் தான் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஹீரோயின் 2 பேருமே நடந்து வந்து ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. என்ன இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம குரூப்பை விட்டுட்டு வந்துட்டாளா இனிமேல் எப்படி வருவான்னு சொல்லிட்டு அங்க ஆளுக்கு வந்து பெரிய ஆள் கூட ஒய்ஃப் ஆக போறா. இனிமேல் இந்த குரூப்புக்குலாம் வரமாட்டாம்பாங்க. இவங்க 2 பேருமே அப்படியே தடுமாறி தான் வந்து நிப்பாங்க. இவங்களுக்கு எதுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுத்தீங்களா இல்ல நாளா கொடுக்கல அப்படிங்காட்டி சரி இவங்களை தூக்கி வெளியே போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க இவங்களை வெளியே போட சொல்லுவாங்க. ஆனாலுமே அவனுங்க வந்து வெளியெல்லாம் போக மாட்டேன்டுவாங்க. உனக்கு எது சங்கட்டமா இருந்தா சொல்லு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன சங்கட்டம் வேணா அவங்க இருந்துட்டு வேணா கல்யாணத்தை பார்த்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து நான் எதுவுமே வந்து உனக்காக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் இவனுக்கு 2 பேருமே என்னன்னா ஓடி ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ இவனுக்கு விட்டுட்டு வந்ததுக்கான காரணமே இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு இன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க ஒழுங்கா பிளஸ் பண்ணிட்டு ஒழுங்கா போங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி வந்து வெளியே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே நீ பண்ண ட்ரிக் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தப்பா தான் பேசுவாங்க. கொஞ்சம் கூட ஃபேராவே நடந்துக்க மாட்டேங்கிற சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து நீ ஷேர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு இங்க வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இவ கெட்டவளுமே வந்து இவங்களை கொஞ்சம் கூட பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நான் போட்ட பிளானா இல்ல நீ போட்ட பிளானான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாள் ஹீரோயின் வந்து இந்த ஒரு குரூப்புக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கும். அதை வந்து ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவ என்ன பண்ணுவானா அவ தான் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து பிளேட்டை மாத்தி போட்டுருவா. ஆனாலுமே இவனுக்கு கேட்பானுங்க. ஆனாலுமே இவ வந்து கெட்டவ வந்து அப்படியே திருன்னு முடிச்சுட்டு தான் இருப்பா. அப்ப இவ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. ஒரு கான்ட்ராக்ட் இது வந்து ஹீரோயின் தான் வந்து நான் அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பெரிய குரூப்ல இருந்து. கரெக்டா அவனுக்கு வரும்போது இவ என்ன பண்ணுவானா அந்த குரூப்ல இருந்து நமக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனாலுமே அதை வந்து ஹீரோயின் கொடுத்தாங்கன்னு சொல்லாம இவ கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அவனுங்களுமே வந்து தப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ தானே பொய்க்காரி உன்னாலதான் வந்து எங்களுக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லுவாங்க. இருந்தாலும் அவ ஏதாவது சொல்ல வருவா. ஆனாலுமே அவளை வெளியே வச்சு வந்து துரத்தி விட்டுருவாங்க. சாரி எல்லாத்துக்கும் காரணம் அவதான் எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேருமே வந்து முட்டி போட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. செஞ்சது தப்பு தான் எங்களை மன்னிச்சிரு நீ மறுபடியும் எங்க குரூப்கே வந்து திரும்பி வந்துரு நம்ம 3 பேர் மறுபடியுமே பிசினஸ் ஒன்னா லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து நான் இனிமேல் திரும்பி உங்க கூட மட்டும் வரவே மாட்டேன். என்னோட நிழல்ல தானே இத்தனை வருஷமா இருந்துட்டு கடைசியில என்னவே நீங்க தப்புன்னு சொன்னீங்கல்ல அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்ல நான் இனிமேல் இவரோட ஒய்ஃப் இவரே எனக்கு தனியா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி தருவாரு அப்படிம்பாங்க. அதனால அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்களை தூக்கி வெளியே போட்டுரு அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ கண்டிப்பா இதுக்காக ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவனுக்கு வந்து போவானுங்க. உங்களை கூட இருந்துட்டு இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணதை விட இனிமேல் நான் என்ன ஃபீல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின்மே நினைப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. எனக்காக நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. எனக்காக நீங்க இருக்கீங்களா இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் என் ஒய்ஃபுக்காக நான் எல்லாம் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே 2 பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.